ஊற்றுருக்கு. வேறு ஒன்றா பண்ணுறோம். பசலை பசலை கீரை வந்து மாடி தோட்டத்துலேருந்து கீரை பறிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா. நம்ம இயற்கையாக விளைஞ்சது மாடி தோட்டத்தில் சத்தான கீரை. அதை எடுத்துகிட்டு வந்து பறிச்சிட்டு வந்து அலசி வேரெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம வந்து வேக வைக்கிறது. இந்த பருப்பு வேக வைக்கிறோம். நல்லா பருப்பு அலசிட்டு முன்னாலே வேக வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் போட்டோம்னா பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா போட்டோம்னா கீரை வந்துட்டு கலர் மாறிடும், கருப்பாகிடும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கீரை வந்து பச்சை பசையில் இருக்கும். அதனால நம்ம பருப்பு குண்டால் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்ப்போம். இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி அலசிட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம். அதில் 4 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். பூண்டு உடம்புக்கு நல்லது, கீரைக்கு நல்லா வாசனை கொடுக்கும், உடம்புக்கும் சத்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால பூண்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அனைத்தையும் போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் வெந்த பிறகு பாதி பருப்பு வெந்த பிறகு நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை அலசி மூக்குட்டி கீரை, அதுக்கடுத்து வந்து பசலைக்கீரை, பொடி பசலைக்கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது பச்சைக்கு வந்து அதையே கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து பாதி பருப்பு வெந்த பிறகு இந்த கீரை போட்டு வேக வைக்கணும். பருப்பு பாருங்கள், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டுருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுலேயே தேவையான மஞ்சள் தூள் போட்டு வேக விடுங்க. வெந்துருச்சுங்க, பாதி வேக்காடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் வந்து ஜீரண சக்தி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த கீரை அலசி வச்சுங்க இல்லையா, இந்த கீரையை போட்டுக்கலாம். நல்லா அலசி வச்சுருக்கோம். நல்லா 2-3 முறை அலசிக்கோங்க. அலசி தண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி கலந்துடுங்க. அப்போ தான் கீரை வந்து நல்லா தண்ணியில் முங்கி நல்லா வேகும். இது பாருங்கள், பருப்பு பாருங்கள், அரை வேக்காடு வந்துருச்சு. இது துவரம் பருப்பில் செய்யணும். நாங்கள் வந்து சிறு பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம். சிறு பருப்புலையும் செய்யலாம், துவரம் பருப்புலையும் செய்யலாம். நாங்கள் வந்து சிறு பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம். பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்படி கையில் பிடிச்சா நசுங்கணும். நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு நல்லா வந்துருச்சு. எல்லாம் ஒன்றா பருப்பு சட்டியில் சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பருப்பு கீரை வேக வச்சு சட்டியில் பருப்பு சட்டியில் போட்டுக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கணும். அதில் போட்டுட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அவ்வளோதான் கடையை எடுத்துக்கணும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பருப்பு சட்டியில் கடைஞ்சால் தான் வந்து கீரை வந்து நல்லா டேஸ்ட் வரும். சில பேர் வந்து கடையத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு மிக்சியில் போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்து சாப்பிடுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சி சாப்பிட்லாம். கீரையும் பருப்பும் கடைஞ்சி வச்சுருக்கோம். பருப்பு சட்டியில் கடைஞ்சி எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம கீரையை தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், கீரை குழம்பு ரெடி.